நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன கான்செப்ட்னா, சின்ன வயசுலேயே அவங்க சொந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. அதாவது அரவிந்த் சாமி அவங்க சொந்த சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு அதாவது பங்காளி சண்டை அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. சென்னைக்கு போயிடுவாங்க. அவங்க அவங்க ஒரு சித்தி அதாவது தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி வர்றாரு. அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக தான் அந்த படமே சொல்லப்போனால். அந்த நைட்டில் என்ன பண்ணுவாங்க, கார்த்தியும் அரவிந்த் சாமியும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையே. இந்த கதையில் அப்படி ஒன்றும் ஒரு சில டைம் ஒரு காளை மாடை கொண்டு வராங்க. அந்த காளை மாடை எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியல, அந்த டேரக்டருக்கும் தெரியலையாட்டுக்கும். அப்புறம் வந்து அந்த காளை மாடு வெற்றி பெறலையா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் நடந்தது நடக்காது எல்லாமே கார்த்திக் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அரவிந்த் சாமிக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அவன் பேர் கார்த்தியோட பேர் கூட ஞாபகம் இல்லை அவருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கூட வந்துக்கிட்டு ஒரு சைக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிள்லேயே சுற்றிக்கிட்டே இருவார். அந்த சைக்கிளை பற்றி ஒரு கான்செப்ட் போவோம். அந்த சைக்கிள் எதுக்கு எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னு இப்போ தெரியவில்லை. அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு அந்த சைக்கிளை ஒரு நைட் அடிப்பாங்க. அதை சின்ன வயசில் நம்ம கார்த்திக் வந்து அதாவது மெய்யழகன் வந்து அந்த சின்ன வயசில் எப்படி சைக்கிள் ஓட்டினார், எப்படி ஏன் சைக்கிள் ஓட்டினார் அப்படின்ட்டு ஒரு கதை வரும். அந்த சைக்கிளை வச்சு முன்னுக்கு வந்தாங்களா இல்லை பின்னுக்கு போனாங்களா அப்படின்ட்டு ஒரு கதை வரும். அப்புறம் வந்துக்கிட்டு அந்த அரவிந்த் சாமி வந்துக்கிட்டு அந்த நைட்டில் சைக்கிள் ஓட்டுவார். அப்புறம் குளிக்காமல் கிளம்பி போயிடுவார். கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து வந்தவர் அந்த நைட்டு கூட தங்காமல் நைட்டோட நைட்டாக கிளம்பி போகிறவர் கார்த்தி வந்து தடுத்து நிறுத்திடுவார். அதாவது பஸ்ஸுக்கு ஏற்றிடுன்னு சொல்லிட்டு 9 மணி பஸ்ஸுக்கு 10 மணின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த நைட்டு பூரா அந்த என்னென்னா எப்படி நடந்துச்சு, சின்ன வயசில் எப்படி நடந்துச்சு, நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க, வெண்டைக்கா புடலங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அத்தான்னு சொல்லிட்டு தன் கூடயே வருவார். அவங்க அதாவது இந்த படத்தில் வந்து அவ்வளோதுக்கு யாருமே நடிக்கல. இவங்க 2 பேர் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. வேறு எந்த கதாபாத்திரமும் வரவும் இல்லை, வந்தாலும் கொஞ்சம் நீடிச்சு நிற்கவே இல்லை அப்படின்ட்டு. அது ஒரு நைட்டு ஃபுல்லாக அது கடைசியில் தான் கொண்டு வந்து சொல்கிறாங்க. அரவிந்த் சாமி வந்து மெய்யழகன் கதாபாத்திரோட அப்போ தான்ப்பா அந்த கார்த்தியோட பேரே சொல்கிறாங்க. அந்த மெய்யழகன் அவரோட பேர், கார்த்தியோட பேர். அதனால தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க மெய்யழகன்ட்டு. எதுக்கு இந்த படத்தை ஓட்டுன்னு ஓட்டி நம்மளை எப்படா முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு விட்டாங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், எப்படா போவோம், அதாவது அரவிந்த் சாமியை நம்ம எப்படா அந்த ஊரை விட்டு போவோம் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் நம்மளும் என்ன நினைக்க வச்சிட்டாருன்னா, இந்த படம் எப்படா முடியும், நம்ம எப்படா போவோம் அப்படின்ட்டு நினைக்க வச்சிட்டாருப்பா. ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. கரெக்டாக கார்த்திக் கதவை திறப்பாரு, நம்மளும் கதவை சாத்திட்டு போயிட வேண்டியது, கதவை திறந்து வெளியே போயிட வேண்டியது அப்படின்ட்டு நாங்களே எந்திரிச்சு வந்துட்டோம்.